அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. இந்த புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மாபெரும் யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வேத ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுங்க. அப்படி மாற்றும்போது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான். இந்த புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களினுடைய அதிபதியாகவும் விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் பேச்சு, படிப்பு, புத்திசாலித்தனம், வியாபாரம் ஆகியவற்றின் காரணியும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பார்த்திங்க அப்படின்னா தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார். இந்த மிதுன ராசியில் ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா கடக ராசிக்குள்ள நுழைவார். சொந்த ராசிக்கு புதன் செல்வதால் அதனுடைய தாக்கம் சற்று சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது மிதுன ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டமும் யோகமான பலன்களும் சிறப்பான காலத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசிக்காரர்களும் ஒருவர். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகம் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்திலையுமே சாதகமாக்கி தரப்போகிறது, அவர்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டிற்கு புதன் செல்ல போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவாங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. அனைத்து துறைகள்லையுமே நல்ல வெற்றி கிடைக்க பெறும். ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய நண்பர்களை உருவாக்குவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறுங்க. உங்களோட இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு. குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. பணிபுரியறவங்க கடின உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் உயர் அதிகாரிகளை இருப்பாங்க. இதன் விளைவாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெற வாய்ப்புகளும் இருக்கு. பெற்றோர்களின் முழு ஆதரவையும் பெறுவீங்க. புதனின் அருளால் அனைத்து துறைகளிலுமே நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இந்த காலம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணி புரிபவர்களுக்கு புதிய வேலை தேடி வரலாம். அலுவலகத்தில் உங்களினுடைய வேலை பாராட்டப்படும். வணிகர்கள் சிறப்பான பேச்சு திறனாலும் புத்திசாலித்தனத்தாலும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் மரியாதை அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பலவிதமான நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. வேலை செய்யக்கூடிய நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். பணியில் பணிச்சுமை அதிகரித்தாலும் பெரிய அளவில் பாதகம் இல்லாமல் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். புதிய வேலை கிடைக்கப்பெறுவீங்க. சம்பள உயர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. பண வருமானம் திருப்தி தர வகையில் இருக்கும். வீட்டில் ஆடம்பர பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணம் வாங்குவதற்குரிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் வரக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். பணி இடங்களில் சிலருக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்க பெறுங்க. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாகிருங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அதிக அளவில் நன்மைகள் கிடைக்க
கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது அமைய பெறலாம். பிள்ளைகள் படிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நன்றாக படிப்பது உங்களுக்கு மனப்பாடம் ஆகுங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்டர்வியூவில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைக்கப்பெறும். தம்பதியர்களுக்கிடையே உற்சாகம் ஏற்படும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பண வருவாய் நன்றாகவே இருக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்ப வகையில் விருத்தி உண்டாகலாம். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கையும் இருக்கும். வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு பணியின துரிதமாக முடித்து முயற்சி பண்ணுவாங்க. சிலர் மனை நிலம் வாங்குவதற்குரிய காலம் இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம். அலுவலகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்க பெறுவீங்க. ஊதிய உயர்வு சலுகைகள் போன்றவை உங்களுக்கு கிடைக்க பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் சற்று குறைத்து கொள்ளுங்க. வார்த்தைகளை கொடுத்து வம்புக்கு விலைக்கு வாங்க வேண்டாம். அதே சமயம் தொழில் வியாபாரத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திப்பீங்க. அவசிய தேவைகளுக்காக கடன் கேட்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறும். தம்பதியர் இடையே ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து சின்ன சின்ன சண்டை வரும். இருப்பினும் நீங்கள் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா பண தேவை பூர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளும் ஏற்படுங்க. இது ஒரு திருப்தியான காலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்குரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை ஆகியவை இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க. தம்பதியரிடையே உற்சாகம் சற்று கூடுதலாகவே அதிகரித்து காணப்படும். உத்தியோகம் தொழில பணியில நன்மைகளை இனி நீங்க அதிக அளவிலேயே எதிர்பார்க்கலாம். திடீர் பண வருமானம் அதிகரிக்குங்க. அதன் மூலமா உங்களுடைய தேவைகளையும் நீங்க எளிதாகவே பூர்த்தி செய்து கொள்வீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். அதனால் அதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி குழந்தைகள் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான தடைகள் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த அனைத்து வித தடைகளும் இடையூறுகளும் முற்றிலுமாக அகன்றுவிடும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் விரிவாக்க பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா துரிதப்பட ஆரம்பிச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் புதிய வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தை வேறொரு இடத்திற்கு, அதாவது உங்களுடைய சொந்த இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண வருமானம் அப்படிங்கிறது நாலாபுறத்தில் இருந்தும் வந்து சேரும். உங்களுடைய பலதரப்பட்ட கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் நிவர்த்தியாக்கக்கூடிய காலகட்டமாகவும் எக்காலம் உங்களுக்கு அமைய பெறலாம். இருப்பினும் இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் சற்று இடையூறு காலதாமதம் போன்றவை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறவும் ஆரம்பிச்சிடுவாங்க. சக பணியாளர்கள் மத்தியில் இருந்து வந்த இடையூறுகள் சண்டை பிரச்சனைகள் இவை அனைத்துமே மறைந்து நட்பு பாராட்ட செய்வாங்க. உறவினர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து சற்று உயர ஆரம்பிச்சிடும். குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உற்றார் உறவினர்கள் மத்தியிலையும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலைத்திருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒற்றுமை அன்பு பரஸ்பர உறவு போன்றவை காணப்படலாம். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்திலையும் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க. அவர்களுடைய வாழ்வும் சிறப்பாகவே அமைய பெறும்.
பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் தேடக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு பிடித்தமான வரன் கண்டிப்பாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த புத ஆதித்ய யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவே அமையப்பெறுகிறது.